ஓம் வராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று ஒரு பெண்ணிடமிருந்து உன் வாழ்க்கையை காப்பாற்றுவதற்காக இப்பொழுது ஓடோடி வந்திருக்கின்றேன். அம்மா எடுத்ததுமே இப்படி ஒரு வார்த்தையை நீ சொல்லிவிட்டால் நான் எங்கு செல்வது? எடுத்ததுமே இப்படி ஒரு வார்த்தையை நீ பயன்படுத்துகிறாயே, இந்த வாழ்க்கை எனக்கு பிரச்சனையை உருவாக்குகிறது என்று சொன்னால் நான் என்ன செய்வது? இது மட்டுமே என் உலகம் என்று நம்பியிருக்கும் எனக்கு நீ ஒரு பெண்ணால் பிரச்சனை என்று சொல்கிறாயே, நான் இதை எப்படி புரிந்து கொள்வது? தொடர்ந்து இந்த வார்த்தைகளை கேட்க வேண்டுமா வேண்டாமா, இதை தொடர்ந்து நான் பயன்படுத்த வேண்டுமா வேண்டாமா என்பதனை நீதான் எனக்கு சொல்ல வேண்டும். நீ சொல்லக்கூடிய வார்த்தை நல்ல வார்த்தையாக இருக்கும் பட்சத்தில் இனி உன் வார்த்தைகளை நான் தொடர்ந்து கேட்பேன். அப்படி இல்லை என்றால் நான் இனி ஒரு பொழுதும் உன்னை பின்தொடர்ந்து வரமாட்டேன் என்று நீ என்னிடம் சொல்கிறாய் அல்லவா? நிச்சயமாக உன் வராகி உன்னுடைய நம்பிக்கை ஒருபோதும் நான் கலங்க வைக்க மாட்டேன். நீ என் மீது கொண்ட நம்பிக்கையை ஒருபொழுதும் நான் தோற்கச் செய்ய மாட்டேன். உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு என்ன நடத்தி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறதோ அதை எல்லாமும் நான் உனக்கு சரியாகவே நடத்தி கொடுப்பேன் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை தேடி வந்து நான் உனக்காக ஒவ்வொரு விஷயங்களையும் நடத்தி கொடுக்கும் இந்த நேரம் இனி உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, எப்பொழுதுமே நம்மை சுற்றி இருக்கின்றவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடம் இந்த வாழ்க்கையை பற்றிய ஒவ்வொரு புரிதலையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. இந்த வாழ்க்கையை பற்றிய ஒவ்வொரு விஷயங்களையும் நமக்கு என்னவென்று புரிய வைக்கிறது. ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நாம் யோசித்து பார்த்தோமானால் நமக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நம்மால் எளிதில் புரிந்து கொள்ள முடியும். இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்பதனையும் நம்மால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும். நமக்காகவே இந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று நினைக்கும் பொழுதுதான் நம்மை சுற்றி ஆயிரம் பிரச்சனைகள் வருகின்றது. நாம் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் இத்தனை காலமும் மற்றவர்களுக்கு கொடுத்தது போதும், இனி நமக்காக நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நினைத்து விட்ட பொழுதுதான் நம்மை சுற்றி பல வேதனைகளும் சோதனைகளும் வரத் தொடங்கியது. இதை எல்லாமும் எண்ணி என் குழந்தை நீ ஒருபொழுதும் கலங்க வேண்டாம். இந்த வராகி துணை இருந்து உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையும் நீ முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் மட்டும் இனி என்ன நடந்தது என்றாலும் ஏது நடந்தது என்றாலும் என் குழந்தை உன்னை சுற்றி வரும் எல்லா சோதனைகளிலிருந்தும் நான் உன்னை காப்பாற்றி விடுவேன். ஒரு பெண்ணினுடைய நடவடிக்கைகள் சற்று வித்தியாசமாக இருக்கின்றது. வராகி இப்பொழுது சொல்கின்ற வாக்கு உனக்கும் உன்னுடைய வாழ்க்கை துணைக்குமானது. நீ ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, நீ ஆணாக இருந்தால் உன்னுடைய துணை பெண்ணினுடைய வாழ்க்கையில் ஒரு பெண் சில தவறான விஷயங்களை செய்கிறார் என்று அர்த்தம். அதே நேரம் நீ பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய வாழ்க்கை துணையான ஆணினுடைய நடவடிக்கைகளில் ஒரு பெண் தேவையில்லாத சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றாள் என்பது அர்த்தம். இதற்கு தகுந்தாற் போல நீயும் இந்த விஷயங்களை எல்லாமும் என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இந்த வராகி உனக்கென துணை இருக்கும் இந்த காலங்கள் முழுக்க இனி உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் என் குழந்தை நீ தெளிவாக தெரிந்து நான் இருக்கும் இந்த காலம் இனி உனக்கு நடத்துவது அத்தனையும் என்னவென்று நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு தருவது எப்பொழுதும் உன்னை மேன்மைப்படுத்துவதாக. இதை என்ன நடந்தாலும் சரி, இனி ஒவ்வொரு நாளும் என் குழந்தை நீ எதற்காகவும் கண் கலங்கி நிற்க வேண்டாம். அம்மா உன் வாழ்க்கையை காப்பாற்றி கொடுப்பேன் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நான் உனக்காகவே வந்து நிற்கிறேன் என்பதிலும் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நாம் என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் என்பதையெல்லாம் உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவனுடைய நடவடிக்கைகள் இந்த வாழ்க்கை நமக்கு மிகப்பெரிய சோதனையை பின்னாளில் கொடுக்கும்படி இருக்கும் என்றால் அந்த சோதனைகளை நாம் நிச்சயமாக என்னவென்று உணர்ந்து கொள்ளத்தானே வேண்டும். அந்த சோதனைகளை நாம் என்னவென்று புரிந்து கொள்ளத்தானே வேண்டும். இதுவரையிலும் நடந்து முடிந்த எந்த ஒரு விஷயத்தையும் எண்ணி என் குழந்தை நீ பதற்றம் கொள்ளாதே. உன் வராகியானவள் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல வரும்பொழுது அந்த விஷயத்தை நீ முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன் வராகி உனக்கு சொல்ல நினைக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும்.
எதையுமே நடந்து முடிந்ததாக நினைத்து என் குழந்தை நீ வருத்தம் கொள்ளாதே. இனி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கை உன்னை மேன்மைப்படுத்தும். நீ நிச்சயமாக புரிந்து கொள். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பது எல்லாம் இனி உனக்கு ஒரு விதமான புரிதலை நிச்சயமாக கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விதமான மன நிறைவை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் என்பதை கட்டாயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் உனக்கு என்னென்ன சோதனைகள் வந்தது, என்னென்ன வேதனைகள் வந்தது என்று நீ பதறியது எல்லாம் போதும். உனக்காக நான் கொண்டு வந்து சேர்க்கும் இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க எப்பொழுதும் தெளிவோடு உணர்ந்து கொள்ள வேண்டும். மிகப்பெரிய தருணங்களை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்து விட்டது. உன் வராகியானவள் உன்னோடு நிற்கும் இந்த காலங்களில் இவை எல்லாவற்றையும் ஒன்றன் பின் ஒன்றாக உனக்கு நான் எடுத்து சொல்லி கொண்டு தான் இருக்கின்றேன். நான் யாரோடு பேசுகிறேன், யாரோடு பழகுகிறோம், யாரிடம் எப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலமும் நமக்கு என்னவெல்லாம் நடக்கிறது என்பதையெல்லாம் என் குழந்தை நீ யோசித்து கலங்கியது போதும் அல்லவா? எப்பொழுதும் நம்முடைய கவனங்கள் மற்றவர்களின் மீது இருக்க வேண்டும். பழகுகின்றவர்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது என்பது, ஏது நடக்கிறது என்பது நமக்கே சில சமயங்களில் ஒரு புரியாத புதிராக மாறிவிடும். நமக்கு சில சமயங்களில் இந்த வாழ்க்கையில் ஒரு புரியாத புதிராக நிச்சயமாக மாற்றிவிடும் என்பதையும் நீ மறந்து விடாதே. இத்தனை காலம் என் குழந்தை தொலைத்துவிட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி உனக்காக சொல்லிக் கொடுக்கும். அத்தனை விஷயங்களும் இந்த வராகியானவள் நான் சொல்வது போல என்னுடைய அன்போடும் அரவணைப்போடும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. இந்த சந்தர்ப்பங்களும் இந்த சூழ்நிலைகளும் உனக்கு ஒவ்வொன்றையும் இனிமேல் நிறைவாக சொல்லிக் கொடுக்கும் என்பதையும் நீ மறந்து விடாதே. மேலும் மேலும் நான் உனக்கு நடத்தி தரும் இந்த விஷயங்களை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை ஆட்டி படைக்கும் எல்லா விஷயங்களையும் நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும். வராகி நினைத்தது போல உன் வாழ்க்கையில் ஏதேனும் பிரச்சனைகள் உனக்கு தொடர்ந்து வரும் என்றால் இந்த பிரச்சனைகளை எல்லாமும் நீ கடந்து வர வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. எப்பொழுதுமே நமக்கு வரக்கூடிய இன்னல்களும் சோதனைகளும் நம்மை பாடாய்படுத்தி எடுக்கும் இந்த காலங்களில் எல்லாம் அடுத்தது என்னவென்று நாம் யோசிக்கிறோம். ஆனால் இந்த மனிதர்கள் யாரேனும் நம்மை சுற்றி இருந்து வேண்டுமென்றே நமக்கு கொடுக்கின்ற சில கஷ்டங்கள், அதிலும் குறிப்பாக நம் துணையோடு இவர்கள் பழகுகின்ற விதம் நம்முடைய மனதில் ஒரு சில நெருடலை உருவாக்கும். ஆண் குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய நடவடிக்கைகளை மாற்ற, அவர்களை தன் வசமாக்க இந்த பெண்கள் சில முயற்சிகளை செய்வார்கள். அதாவது அடுத்தவர்களின் வாழ்க்கையை பங்கு போட்டு கொள்ள சில முயற்சிகளை இந்த ஆண்கள் மத்தியில் இவர்கள் செய்வார்கள். சரி, அது ஒரு வகையில் உண்மைதான். ஆனால் பெண்ணுக்கு ஒரு பெண் என்ன செய்துவிடப் போகிறாள் என்று தானே கேட்கிறாய். ஒரு பெண்ணுக்கு இன்னொரு பெண்ணால் செய்யப்படக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? என் அன்பு குழந்தையே, நிச்சயமாக இது போன்ற ஒரு விஷயம் மட்டும் யாருக்கும் நடந்துவிடக்கூடாது. ஒரு பெண்ணானவள் உன்னை சுற்றி இந்த வாழ்க்கையில் உன் துணையால் உனக்கு கிடைக்கும் சந்தோஷத்தை தடுத்து நிறுத்த முயற்சி செய்வாள். தன் வாழ்க்கை இப்படி இருக்கிறதே, இவர்கள் வாழ்க்கையில் மட்டும் எல்லாமும் சரியாக நடக்கிறதே என்று சொல்லி இதை எல்லாமும் எந்த அளவில் தடுத்து நிறுத்த முடியுமோ அந்த அளவில் அதை தடுத்து நிறுத்த ஏதாவது ஒரு விஷயங்களை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் செய்து கொண்டிருப்பாள் என்பதை மறக்கக்கூடாது. எப்பொழுதுமே நம்மை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நாம் சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம். இனி ஒவ்வொரு நிலையிலும் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட மனநிலையோடு ஒருவர் பழகுகிறார் என்றால் அந்த இடத்தில் என் குழந்தைக்கு கவனம் வேண்டும் அல்லவா? இவர்கள் உனக்கு என்ன சொல்கிறார்கள் என்பதிலும் உனக்கு கவனம் வேண்டும் அல்லவா? என் அன்பு குழந்தையே, நம்முடைய வாழ்க்கையை நமக்கு எதிராக திசை திருப்ப முயற்சி செய்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கை நமக்கு எதிராக நம் சந்தோஷத்தை பறிக்க என்னவெல்லாம் இவர்கள் செய்ய முடியுமோ அதை எல்லாமும் இவர்கள் செய்துவிட நினைக்கிறார்கள். இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு உண்மைகளும் என்னவென்று ஏதுவென்றும் என் குழந்தைக்கு புரிந்திருக்க வேண்டும். இந்த வராகியானவள் உனக்காகவே நடத்தும் இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து அம்மா உன் வாழ்க்கை நடத்தும் இந்த மாற்றங்கள் எல்லாம் எப்பொழுதுமே உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். மனநிலையும் ஒன்று போல இருப்பதில்லை, எல்லோருடைய சிந்தனைகளும் ஒன்று போல இருப்பதில்லை. எல்லோருமே மற்றவர்களுக்கு நல்லதை செய்ய எண்ணுவதில்லை, அதுபோல மற்றவர்களுக்கு தீமையை செய்ய வேண்டும் என்று நினைப்பதில்லை. ஒவ்வொருவனுடைய உணர்வுகளும் ஒவ்வொரு விதமாக இருக்கின்றது, ஒவ்வொருவனுடைய எண்ணங்களும் ஒவ்வொரு விதமாக இருக்கின்றது. இப்படி ஒவ்வொரு விதத்திலும் நாம் எல்லோரையும் தெரிந்து புரிந்து கொண்டிருக்க நமக்கு நேரமில்லை அல்லவா? யார் யார் எப்படிப்பட்டவர்கள், யார் யார் எப்படிப்பட்ட சிந்தனைகளை கொண்டவர்கள் என்று எல்லாமும் யோசித்து என் குழந்தை இன்னமும் நீ கலங்கி கொண்டிருக்க வேண்டாம்.
உனக்கு நடப்பது எல்லாம் சரிதான் என்பதை நீ புரிந்து கொண்டு, இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் சரிதான் என்பதை நீ தெரிந்து கொண்டு, நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதை மறக்காதே. நான் இருப்பது முழுக்க உனக்கு என்ன கொடுக்கும், ஏது கொடுக்கும் என்பதை ஏற்றுக்கொண்டு, என் குழந்தை, நீ நிச்சயமாக மகிழ்ச்சி கொண்டு நீ பேரானந்தத்தோடு இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. எத்தனையோ நேரம் என் குழந்தைக்கு சில விஷயங்கள் நடந்திருக்கலாம். எத்தனையோ நேரம் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் மேலும் பல விஷயங்கள் நடந்திருக்கலாம். அப்படி இருக்கும்பொழுது உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை என்னவாக மாற்றும் என்பதை நீ புரிந்து, உன்னை என்னவாக வழிநடத்தும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள். உன்னுடைய தேவைகளையும் உன்னுடைய சூழ்நிலைகளையும் இந்த வாழ்க்கை உனக்கு உணர்த்திச் சொல்லும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலமும் என் குழந்தை கலங்கிய கலக்கங்கள் எல்லாமும் போதும். அம்மா சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையை நாசமாக்க நினைக்கும் சில பெண்கள் உன் வாழ்க்கையில் இன்னமும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இவர்கள் உன் வாழ்க்கையிலிருந்து உனக்கு மேலும் மேலும் பல சோதனைகளை கொடுக்கத்தான் செய்கிறார்கள். சரியான சந்தர்ப்பம் இவர்களை நீ உணர்ந்து கொள்ள வேண்டிய சந்தர்ப்பம் என்பதை நீ மறக்கக்கூடாது. எல்லாம் நல்லபடியாகவே உன் வராகி அம்மா நான் நடத்தி தருகின்றேன். அதுவரை சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் வராகி அம்மா தாயே போற்றி போற்றி. நன்றி, வணக்கம்.